ஹாய் ஆல், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் தான், ட்ராவலிங் வித் தேஜா. தேஜாஸ்ரீங்கிறது ஒரு 4.5 வயசு பெண் குழந்தை, ஸ்பெஷல் சைல்டு, அதாவது செரிபல் பால்சி சைல்டு. அவங்க ஒரு டாக்டர் ரெஃபரன்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்க. இந்த எபிசோடு நான் போடுறது பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் போடுறேன். அந்த பேரண்ட்ஸ் என்கிட்ட பர்சனலாக கேட்டுட்டாங்க, கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் நீங்கள் போட்டே ஆகணும் மேம், நிறைய பெனிஃபிட் நிறைய பேர் கிடைக்க போகுது, தயவுசெய்து போடுங்கன்னு சொன்ன அப்புறம் தான் நான் இந்த ஆர்டிக்கிளுக்கு ரெடி ஆகி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். முக்கியமாக சொல்ல போனீங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வரும்போது அவங்க லேட் டெலிவரி ஆனதுனால இப்போ பேபி பிறந்த உடனே அழலை, ஃபிட்ஸ் வந்திருக்கு, ஃபிட்ஸ் பேபி தான், ஃபிட்ஸுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட வந்தாங்க. நம்ம இந்த மாதிரி பேபிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் ஒரு மசாஜ் டேபிள் தனியாகவே ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு மசாஜ் போடுறது தனியாகவே பீரியாடிக் மசாஜ் டேபிள் ஒன்று பண்ணிட்டோம். அதில் தான் அவளுக்கு மசாஜ் போட ஆரம்பித்தோம். ஒரு 40 days ட்ரீட்மெண்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அவளோட ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் தேஜாஸ்ரீன்னு பேர் கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை திருப்பி நம்ம எங்கே இருக்கோமோ அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பாப்பா முன்னாலே ஒரு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு சோஷியல் கம்யூனிகேஷனே இல்லாமல், யார்ட்டையும் பேசாமல், ஸ்மைல் இல்லாமல், எல்லாமே இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிது முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே குழந்தைங்க ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ அட்ராக்டிவான பால் கூட விளையாடப்ப ஒதுங்கிடுவா. கொஞ்ச நாள் ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கா கூடயே நல்ல பாலை வச்சு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படுக்க வச்சோன்னா அவளாவே எழும்பிடுவான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, எழும்பிடுவான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண ஒரு 6 months ஆச்சு. 6 months ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன வேர்டிங்ஸு, அம்மா அப்பா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தா. நல்ல சோஷியல் கம்யூனிகேஷன், அதாவது அவளுக்கு என்ன செய்யுதோ அதை ஒரு சைகையால் எல்லாருக்கும் புரிய வச்சுருவாள். எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுனால அவளுக்கு என்ன தேவைங்கிறத புரிய வச்சுருவாள். அந்த அளவுக்கு ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிட்டேன். நல்லாவே அந்த ஃபிட்ஸ் எபிசோட்ஸும் நல்லா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க மெடிசின்ஸையும் ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கும்போது அந்த ஃபிட்ஸுக்குள்ள மெடிசின்ஸ் வாரத்தை 2 நாள் தான் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. போக ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. பொதுவாக செரிபல் பால்சி, ஆட்டிசம் அண்டு இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் சைல்டு பார்க்க போனீங்கன்னா நம்ம இந்தியாவில் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 68 குழந்தைக்கு ஒரு குழந்தை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு நமக்கு. அதே மாதிரி 1000 குழந்தை பிறகுதுன்னா 3%, அதாவது 3 குழந்தை செரிபல் பால்சியால் அவதிப்படுது. அது போகவும் நம்ம இந்தியா பாப்புலேஷனில் 2 to 3% ஆஃப் பீப்புள் மென்டல் ரிட்டார்டேஷன் அந்த ப்ராப்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க. இந்த குழந்தைய எங்கிட்ட வந்தப்போ அந்த பேரண்ட்ஸ் சொன்ன ஒரே வார்த்தை தான், என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்துங்க. அதாவது கொஞ்சம் ஸ்மைலு அப்படியே மந்துன்னு இல்லாமல் பேச வைக்கணும், கொஞ்சம் வாக் பண்ண வைக்கணும், நடக்க வைக்கணும், அவளை கம்யூனிகேஷன், அதை மற்ற கூட நல்லா சிரித்து அவங்க பேசுகிறத அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தான் அவங்க விருப்பப்பட்டாங்க. அதே மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தேஜாஸ்ரீ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எங்க கூட கோஆப்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் 9 months 10 months கம்ப்ளீட் ஆகிறப்பாவது அவன் மெதுவாக சேரை பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நல்லா எலும்பி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தைகள் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. வருமா சிகிச்சை பார்த்தீங்கன்னா 45 minutes நடக்கும். அந்த 45 minutesம் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லாவே அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ பிடிக்காமல் நிற்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு தனி சின்ன குழந்தைகள், அதாவது நம்முடைய கடவுளின் குழந்தைகளை வாழ்க்கை திறனை மேம்படுத்த சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல தொக்கணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் தப்பளம்னு ஒன்று வைக்கிறோம், அதாவது கொஞ்சம் ஆயில் சப்ளை பண்ணி தப்பளம்னு ஒன்று வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு உள்ள இன்டர்னல் மெடிசின்ஸ் கொஞ்சம் கொடுக்குறோம், நசியம் கொடுக்குறோம், அதாவது மூக்கில் சொட்டு மருந்து போடுறது முக்கியமாக சொல்லப்போனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகைகள் யூஸ் பண்ணலாம். இன்னும் நான் அந்த பாப்பாவுக்கு ஏன்னா மூலிகை சாறை எடுத்து புகை போடுறது ட்ரீட் பண்ணி இனிமேல் தான் நான் அவங்களுக்கு ஆரம்பிக்கணும். ரொம்ப அதாவது முக்கிய பார்க்க போன சொன்னீங்க அப்படின்னா முக்கியமானது நாங்கள் ஒரு ஸ்பைன் கார்ட் ஸ்ட்ரென்தனிங்க்கு அவங்களுக்கு ஒரு ஆயில் பேட்ச் ஒன்று செஞ்சு அதை அப்படியே 45 minutes படுக்க வச்சிட்டோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செஞ்சுருக்கு. வர்ம மருத்துவம், அதை காம்பவுண்ட் தெரப்பியாக நாங்கள் நிறைய பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. இன்னொன்று பார்க்க போனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேரண்ட் கண்டிப்பாக நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஒவ்வொரு வீடியோ எனக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுங்க, இது நிறைய பேர் நிறைய ஃபால்ஸ் இது இருக்குது, இதை நம்ம தவிர்த்து இந்த குழந்தைங்களை நம்ம வாழ்க்கை திறனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜ்.
இது வந்து நிறைய பேருக்கு பயன்படும். எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த மெசேஜஸை. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.